யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டெயின்? இப்பொழுது பல அரசியல் தலைவர்கள், அமெரிக்காவில் இருக்கிறதா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், உலகம் முழுக்க இருக்கிறவங்க, இவருக்கு எப்படி இந்த கான்டாக்ட் வந்தது? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் வந்து நியூயார்க்ல ஒரு சோஷியலைட். இவர் வந்து அவர் வீட்டில் நிறைய பார்ட்டிஸ் கொடுப்பாரு. இந்த பார்ட்டிஸ்ல வந்து சின்ன குழந்தைகள் 10லேருந்து 15 வயது பெண் குழந்தைகள் பாலியல் விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இதுல வந்து என்னன்னா பெரிய பெரிய தலைகள்லாம் மாட்டுக்காங்க. பில் கிளின்டன் இருக்காரு, பில் கேட்ஸ் இருக்காரு. இதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய கதை இருக்கு. இவருக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம் வந்து இஸ்ரேல்ல இருந்து தான், அவங்க வந்து மொசாத் தான் இவர் வந்து இது மாதிரி பண்ணி வச்சிருக்கு, அவங்க தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாங்க. ட்ரம்ப் பேரும் இதுல அடிப்படுதுங்க. மோடிக்கு வரலாம், ஒரு நிமிஷம் நான் மோடி பத்தி வரேன். காங்கிரஸ்க்கு வேற ஒன்றும் கிடைக்கல குற்றம் கண்டுபிடிப்பதற்கு. இதுதான் பற்றி இது ஒரு பெரிய விஷயம். இவரும் வந்து எப்ஸ்டீன் ஃபைலோட ஜோடிட்டு இருக்காருன்னு. அதெல்லாம் இல்ல. அந்த தீவுக்குள்ள இவங்களெல்லாம் எடுத்துட்டு போவார் தன்னுடைய சொந்த விமானத்துல, நியூயார்க்ல இருந்து. அந்த தீவுல தான் நிறைய தீவினைகள் நடந்திருக்கு. அங்கதான் வந்து இவங்க எல்லாம் காப்பி அடிப்பாங்க, டேக் பண்ணுவாங்க, எல்லாம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி. ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை வைத்து இன்னைக்கு பாராளுமன்றமே கூட முடக்கக்கூடிய வேலையில காங்கிரஸ் ஈடுபட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ் இதில் வந்திருக்கு. அதில் மோடியுடைய பெயர் இருக்குது, ஹர்தீப் சிங் பூரியுடைய பெயர் இருக்குது. அதனால் அவங்க ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி மஸ்ட் கம் அவுட் ஆன் இஸ் பூர்ண ரிஷ்டா, அதாவது பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து அவர் அதை பற்றின அவர் முழு விவரம் வெளியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா, ஒன்று அவங்க அமெரிக்காலே இருக்கிறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, சரியாக 10 மாதங்களுக்கு முன்னாலேயே அவங்க இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ் குறித்து ஃபேஸ் 1 வந்த பொழுதே மிக விரிவாக இதை அவங்களுடைய பி குருஸ் சேனலில் பேசியிருக்காங்க. இன்று நம்மோடு இது சம்பந்தமாக விவாதிக்கிறார் பி குருஸ் சேனலின் ஸ்ரீ ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நான் சொன்னது மாதிரி சரியாக ஒரு 10 மாதத்துக்கு முன்னாலே உங்களுடைய வீடியோ இது குறித்து வந்திருக்குது. யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டெயின்? இப்பொழுது பல அரசியல் தலைவர்கள், அமெரிக்காவில் இருக்கிறதா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், உலகம் முழுக்க இருக்கிறவங்க, இவருக்கு எப்படி இந்த கான்டாக்ட் வந்தது, திடீர்னு அவர் இறந்து போனது எப்படி, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் வந்து நியூயார்க்ல ஒரு சோஷியலைட்னா வந்து இந்த மேல் சர்க்கிள்ஸ்ல மூவ் பண்ற மாதிரி. அவரை தான் நீங்க கிளப்ல பார்க்கலாம், ரேஸ் கோர்ஸ்ல பார்க்கலாம், டென்னிஸ் கோர்ட்ல பார்க்கலாம். இது மாதிரி அது ஒரு இது இருக்கு. அவர் எப்படி அது ஆனார்னா, ஏதோ ஒரு பிசினஸ் பண்ண, அதுல காசு பண்ண அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவருக்கு பின்னால என்ன இருந்ததுன்னா, இவர் வந்து ஒரு வீட்டுல நிறைய பார்ட்டிஸ் கொடுப்பாரு. இந்த பார்ட்டிஸ்ல வந்து சின்ன குழந்தைகள் 10லேருந்து 15 வயது பெண் குழந்தைகள் பாலியல் விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இதுல வந்து என்னன்னா பெரிய பெரிய தலைகள்லாம் மாட்டிருக்காங்க. பில் கிளின்டன் இருக்காரு, பில் கேட்ஸ் இருக்காரு, அலெக்ஸ் பெசோஸ் இருக்காரு, ஜெஃப் பெசோஸ் இருக்காரு. அது மாதிரி இன்னும் பிரின்ஸ் ஆண்ட்ரூன்னு யூகே இங்கிலாந்து ராஜ குடும்பத்துல இருந்தவர், அவர் பேர் அடிபட்டு இருக்கு. இதுல நிறைய பேர். இப்ப பாருங்க, ஆண்ட்ரூ அப்படிங்கிற வந்து தனது அந்த ஒரு பிரின்ஸுங்கிற ஒரு டைட்டில் அவருக்கு இறக்க வேண்டிய அவசியம் ஆயிடுது. இப்போ ஒரு பாமரர் அது மாதிரி ஆயிடுது. இது வந்து ஒரு பெரிய கதையா அவர் முதல்ல இல்லைன்னு சொல்லி அதை மறைக்க பார்த்து முழு பூசணிக்கா சோத்துல மறைக்க பார்த்த மாதிரி ஆகி அது பிடிபட்டார். பட் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர் என்னன்னா, இது மாதிரி எதுக்காக பண்ணார் அப்படின்னா, பரவலா பேசப்படுகிறது என்னன்னா, பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட்ஸ், பெரிய பெரிய மக்கள், இவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைகளோட பாலியல் விஷயத்த வீடியோ டேப் பண்றது, அது 10 ஆங்கிள் பண்ணிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்றது. இதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய கதை இருக்கு. இவருக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம் வந்து இஸ்ரேல்ல இருந்து தான், அவங்க வந்து மொசாத் தான் இவரை வந்து இது மாதிரி பண்ணி வச்சிருக்கு, அவங்க தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாங்க, அதுக்காக தான் அப்படி பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ப்ரூஃப் ஆக முடியாது. சொல்லலாம், யாராலும் என்னவோ சொல்லலாம், ரா கூட சொல்லலாம், ரா தான் பண்ணிட்டு அப்படின்னு, ராக்கு பெருமை அப்படி, ஆஹா நாங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஸோ இதுல பாருங்க, இந்த எப்ஸ்டீன்கிறவர் வந்து ஒரு பெரும் பணக்காரர், மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணாரு, கிலேன் மேக்ஸ்வெல்னு. அந்த பொண்ணோட குழந்தையும் இருக்கு. பட் இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மேக்ஸ்வெல்ங்கிற வந்து எப்படியோ ஒரு சூசைட் பண்ணி செத்தாங்கிறாங்க. அது மாதிரி இல்ல, சந்தேகத்துக்குரிய சம்பவமா இருந்தது அவருடைய சாவும்.
அதுக்கப்புறம் ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் பிடிபட்டதுக்கு அப்புறம் என்ன எப்படி பிடிபட்டான்னு கேட்டீங்கன்னா, நிறைய இந்த 12-14 வயசு குழந்தை பெண்கள் பெரியவங்க 18 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் அடல்ட் ஆயிடுறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு புகார் கொடுத்து இந்த மாதிரி நடந்தது, இந்தந்த தேதியில் நடந்தது, அதை வந்து துப்பு துலக்கி கரெக்டா இருக்கு, இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி அதுக்கப்புறம் தான் அவரை வந்து ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்ட சில நாட்கள்லயே அவர் தூக்குல போட்டு செத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சொன்னாங்க அவரை போட்டு தள்ளிட்டாங்க ஜெயில அப்படின்னு. பட் இதுல வந்து என்ன ஆச்சுன்னா, இவர்கிட்ட இருக்கிற களஞ்சியங்கள்லாம் இப்போ வந்து வெளில வந்துகிட்டே இருக்கு. முதல்ல ஒரு இவர் பதவிக்கு வந்த உடனே ட்ரம்ப் சொன்னாரு இதெல்லாம் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு. கொண்டு வந்தப்ப என்ன ஆச்சுன்னா ரொம்ப கம்மியா தான் கொடுத்தாங்க. அப்ப என்ன கேள்வி, இது ஏன் நீங்க பாதியா தரீங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்ல இதனால நிறைய நிரபராதிகளின் பேரும் கெடும், நாங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்து அப்புறம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அதோட அப்படியே போயிடும் நினைச்சாரு. ஏன்னா ட்ரம்ப் பேரும் இதுல அடிப்படுதுங்க. மோதிக்கு வரலாம், ஒரு நிமிஷம் நான் மோதியை பத்தி வரேன். ட்ரம்ப் பேரும் அடிப்படுது. இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, இது ஒரு மாதிரி இவங்களும் மழுப்ப பார்த்தாங்க. அதை வந்து முறியடிக்கிற மாதிரி என்ன ஆச்சுன்னா, ஒரு ரிப்பப்ளிக்கன் ஹவுஸ் மெம்பரும் ஒரு டெமோக்ராட்டிக் ரோ கன்னா, நம்ம இந்திய அமெரிக்கன், இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஹவுஸ்ல வந்து பில் ரெசல்யூஷன் போட்டு அது பாஸ் பண்ணி 2 கட்சியினரும் அதுல வந்து ஓட் போட்டு அது தீர்மானமாயி நீங்க வந்து ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிறது நம்ம லா மினிஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதுல இருந்தா எல்லாம் பெருசு பெருசா வருது. அதுல என்ன பாத்தீங்கன்னா, இது பெரிய பெரிய பெருந்தலைகள் நிறைய இருக்கு. இப்ப சின்னதா இது என்ன இருக்குன்னா, ஒரு நடனம் எங்க இஸ்ரேல்ல நடக்குது. அந்த நடனத்துல வந்து பிபி நேத்தன்யாவும் நரேந்திர மோடியும் நின்று பாக்குறாங்க. அது ஏதோ ஒரு கல்ச்சுரல் சமாச்சாரம் அது நடந்துட்டு இருக்கு. அதுல அவர் பகிர்ந்தெடுத்து கொண்டார். அவர் வந்து எப்ஸ்டீன் ஒரு மாதிரி அமாவாசைக்கும் அப்துல் கலாமுக்கும் முடி போடுற மாதிரி இருக்கு. எங்க இது என்ன என்ன இது, அவர் வந்து ஒரு நாட்டின் தலைவராக அங்க போறாரு, பிரதிநிதியாக போறாரு. அப்ப ஏதாவது ஒரு கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் போவாங்க. எல்லாம் நம்ம எத்தனை தடவை இந்திரா காந்தி பார்த்திருக்கோம். அருணாச்சல் பிரதேஷ் போவாங்க, அங்கெல்லாம் அந்த இது கும்மி அடிப்பாங்க, கை செத்து ஓடுவாங்க. அது இதெல்லாம் சகஜம், அரசியல்ல இதெல்லாம் சகஜம். இத போய் ஒரு பெருசா பண்ணி எனக்கு வந்து இந்த என்ன படம் ஞாபகம் இல்ல, ரஜினி படம், இதுக்கு போய் அலட்டிக்கலாமான்னு கேட்பாரு கேள்வி. எனக்கு என்னமோ அப்படிதான் தோன்றது. காங்கிரஸ்க்கு வேற ஒன்றும் கிடைக்கல குற்றம் கண்டுபிடிப்பதற்கு. இதுதான் பற்றி இது ஒரு பெரிய விஷயம். இவரும் வந்து எப்ஸ்டீன் ஃபைலோட ஜோடிட்டு இருக்காருன்னு. அதெல்லாம் இல்லை, எனக்கு பார்க்கிற வரலும், நான் பார்த்த வரலும் இதுதாங்க காரணம். அதனால இதற்கும் அவர் எப்ஸ்டீன் என்பவர் வந்து என்னன்னா, அவர் ஒரு தனி ஐலண்டே வச்சிருந்தார், தீவே வச்சிருந்தார். அந்த தீவுக்குள்ள இவங்களெல்லாம் எடுத்துட்டு போவார் தன்னுடைய சொந்த விமானத்துல, நியூயார்க்ல இருந்து. அந்த தீவுல தான் நிறைய தீவினைகள் நடந்திருக்கு. அங்கதான் வந்து இவங்க எல்லாம் காப்பி அடிப்பாங்க, டேப் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ மோடி அங்க போனாரா? இல்லையே. அவர் பாட்டுக்கு தேமேன் எங்க ஒரு இஸ்ரேல்ல ஒரு பிபி நெத்தன்யாவு போய் நடனம் பாருங்கன்னா அதை பார்த்துட்டு வந்திருக்காரு. அதை வந்து பாக்குறாரு, அது யாரோ 2-3 பேர் நடனம் பண்ணாங்க. அதான் சொல்றேனே, இது மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் சம்பந்தம் இல்லாம முடிச்சு போட பாக்குறாங்க இவங்க. பண்ண கொஞ்சம் கனமா கெட்டியா கொண்டு வாங்க. எதுக்கு இது மாதிரி ஒரு சொதப்பலான விஷயம்? நான் நினைக்கிறேன் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோடி மேல ஏதாவது நாங்க குற்றம் கண்டுபிடிச்சா போறோம், எங்க பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் போய் எல்லா கிராமத்துலயும் எல்லா மக்கள்கிட்டையும் பரப்பி விட்டுருவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த 24 எலெக்ஷன்ல வந்து நாங்க கான்ஸ்டிடியூஷனை மாத்தி விடுவோம், ரிசர்வேஷன்லாம் எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு அமித்ஷாவின் பேச்சாக அதை வந்து, ஆக்சுவலி அவர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் பேச்சை வந்து தெலங்கானால தான் நடந்திருக்கு. அதுவும் இந்த பேர் என்ன, ரேவந்த் ரெட்டியினுடைய ஆபீஸ்ல தான் நடந்திருக்குது, சிஎம்ஓ. அவனை போய் லேம்ப் போஸ்ட்ல தொங்க விட வேண்டாம் அமித்ஷா? அமித்ஷா யாரு? ஒரு ஹோம் மினிஸ்டர். முடிச்சு போட வேண்டாம்? அது என்னன்னு தெரியலைங்க. இவங்களை போல ஒரு தயாளு சுபாவத்தை நான் எங்கேயுமே பார்த்துக்கிறாரு. அப்படியே போ, பண்ணிட்டு போ, பண்ணிட்டு போ, பண்ணிட்டு போ. எப்பதான் நீங்க போய் மேலாம் நடவடிக்கை எடுக்க போறீங்க? சரி, அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, யூபியில ரொம்ப அடிபட்டாங்க. ஒரு 2-3 ஃபேஸ்க்கு அப்புறம் அது நடந்தது. நிறைய அடிபட்டாங்க. யூபியில அடிபட்டாங்க, ராஜஸ்தான்ல அடிபட்டாங்க, மகாராஷ்டிரத்துல அடிபட்டாங்க. கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து இதே மாதிரிதான் இவங்க நினைக்கிறாங்க. ஏதோ குழப்பி விட்டுருவோம். அந்த கலப்பி விட்டதை வந்து நமக்குள்ள ஜால்ரா போடுற 4 சேனல் இருக்கு, அந்த 4 சேனல்ல போய் சுத்தி விட்டுருவோம். அவங்க எல்லாம் அது பெருசாக்குவாங்க. அதை வச்சுக்கிட்டு போய் உலகம் எல்லாம் நாங்க பரப்புவோம் அப்படிங்கிற ஒரு இது. இப்ப பாருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு, 2 நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஜெர்மன் நியூஸ் சேனலோ
இல்ல ஒரு பிரிட்டிஷ் நியூஸ் சேனல் பிபிசி மாதிரி ஒரு நியூஸ் சேனலோ கேட்கும் இதே கேள்விய. மோடிக்கும் மோடி எப்ஸ்டெயின்ல இருந்தார் அப்படின்னு இருந்தாரான்னு கூட கேட்க மாட்டாங்க, இருந்தாருன்னு சொல்லிடுவாங்க அவங்க. அப்புறம் பாத்துக்கலாம் அவர் சொல்லட்டும் இல்ல அப்படின்னு. சோ இதெல்லாம் வந்து போகாத ஊருக்கு வழி தேடுறாங்க இவங்க. எதுக்கு இது மாதிரிலாம் பண்றாங்கன்னு தெரியல. கொஞ்சம் இருக்கிற 2 மாநிலங்கள்ல கொஞ்சம் உருப்படியா ஏதாவது பண்ணி அதை வந்து நாங்க இதெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கோம், இதுதான் நாங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி 4 ஓட்டை கேட்கலாம் தமிழ்நாட்டுலன்னா, அதெல்லாம் விட்டுட்டு தாவேக்காவோட சேர்றோம், நாங்க திமுகவோட சேர மாட்டோம், எனக்கு இது வேணும் அது வேணும், 4 சீட்டு வேணும், 8 மந்திரி பதவி வேணும். எங்கயா உங்களுக்கு இருக்கிறது 4 பேரு, அந்த 4 பேர்ல 4 கட்சி இருக்கு, அதாவது 4 ஃபேக்ஷன்ஸ் இருக்கு காங்கிரஸ்குள்ள தமிழ்நாட்டுல. முதல்ல இவங்க எல்லாம் ஒன்று கூடி ஒரு முகத்தோட பேசினா அதுவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்டா இருக்கும், மக்கள் நம்புவாங்க. சரி, காங்கிரஸ் தனது தவறுகளை தெரிந்து கொண்டு திரிந்து விட்டார்கள் அப்படின்னு. சோ எனக்கு என்னமோ காமெடி மாதிரி தான் படுறதுங்க. இது நமக்கு இன்னொரு சந்தேகம் இதை இப்போ நீங்கள் சொல்கிறத வைத்து வருகிறது. ஒன்று வந்து ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றம் கூடும் பொழுது, பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கும் பொழுது இவங்களுக்கு ஏதோ ஒன்று ரஃபேல் பார்த்தோம், பெகாசஸ் பார்த்தோம், இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவை இவங்க கையில் எடுக்கிறது. இப்போ அதே போல் நீங்கள் சொன்னீங்க, அதான் நான் சொன்னேன், 10 மாதத்துக்கு முன்னாலே பி குரூஸில் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆனால் கரெக்டாக இப்பொழுது இந்த ஃபேஸு, அதாவது இந்த மோடியுடைய பெயர் இருக்கிறது, ஹர்தீப் சிங் பூரியுடைய பெயர் இருக்கிறது அப்படிங்கிறது எப்போ நடக்குதுன்னா, யூரோப்பியன் யூனியனோட மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் முடிந்த பிறகு இவங்க வெளியில் வர்றாங்கிறப்ப இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், அமெரிக்கா செய்யக்கூடிய அரசியலும் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். அமெரிக்கா சில விஷயங்கள் பண்ண முயற்சி பண்ணலாம், அதாவது இது எப்படியாவது முறியடிக்கணும், இல்லை நீங்கள் வந்து அங்கே போகிறது தவறு அப்படிலாம் பண்ற மாதிரி தெரியல. அமெரிக்கா வந்து பாருங்க, இப்போ இந்தியாவோட இருக்கிற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சீக்கிரமா அமலுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து சுப்பிரமணியம் ஜெய்சங்கர், அதாவது நம்ம ஃபாரின் மினிஸ்டர் வந்து அவர் அமெரிக்காவில் தான் இருக்காரு. நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, துரிதமாக மிகவும் சீக்கிரமா இந்த டீல் வந்து ஒப்பந்தம் சைன் ஆகிவிடும் அப்படின்னு தான் ஆயிடுத்துன்னா, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு நான் சொல்ல முடியும், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பந்தம் சைன் ஆச்சுன்னா அது வந்து இயூவை விட வேகமாக செயல்பாட்டில் வரும். ஏன்னா எப்பவுமே அமெரிக்கா வந்து கொஞ்சம் சீக்கிரமா வேலை பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒரு அர்ஜென்சியோட வேலை பண்ணுவாங்க. இயூவில் எப்படின்னா 27 நாடுகள் இருக்குங்க, அந்த 27 நாட்கள்ல நவகிரகம் மாதிரி 2 இப்படி 2 அப்படின்னு போச்சுன்னா அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு சால்ஜாப்பு பண்ணிடே, இதனால உனக்கு நன்மை இருக்கு தீமை இல்லை இதெல்லாம் சொல்லி வேதனைகள் போதனைகள் சாதனைகள் சிந்தனைகள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஓஹோ இதுல ஒரு இருக்கு போல் இருக்கு அப்படின்னு, அதுக்கப்புறம் கண் கெட்ட பின்ன சூரிய நமஸ்காரம் தான். இது மாதிரிதான் இயூவோட நடக்கும். இது வந்து என்னன்னா ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்னு பார்க்கலாம். அமெரிக்கா கிட்ட இந்தியா வந்து ஒரு ப்ரெஷர் ஷாக் கொடுக்குது, நீங்க நினைச்சீங்க நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம் இதனாலன்னு, பண்ணிட்டோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் நினைக்கிறேன் அமெரிக்காவோட சீக்கிரமாவே ஒரு டீல் வரும், அதுவும் நல்லா இருக்கும் இதுவும் சரிக்கும். இந்தியா வந்து என்னன்னா இந்த ரோப், டைட் ரோப்னு சொல்லுவாங்க, ஒரு 2 சர்க்கஸ்ல போனீங்கன்னா இருக்கும், அந்த ஆள் வந்து கையில ஒரு கம்பை பிடிச்சுக்கிட்டு நடப்பாரு, கம்பை பிடிச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி நடப்பாரு ஒரு ரோப் மேல. அதுதான் இந்தியா பண்ண போறது. இவனுக்கும் ஃப்ரெண்டு அவனுக்கும் ஃப்ரெண்டு, நீங்க 2 பேரும் சண்டை பண்ண, நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லையே, எனக்கு இது தேவை, உங்களுக்கு என்ன தேவை, அவங்க எங்கிட்ட இருந்து வாங்கிப்போம் கொடுப்போம். அதாவது இந்தியானுடைய இன்ட்ரெஸ்ட முதன்மையாக வைத்து பண்றாங்க, நல்லா பண்றாங்க. நான் சொல்றதுக்கு சும்மா சொல்லக்கூடாது, இது வந்து என்னன்னா அது சொல்லக்கூடாது, விட்டுருங்க. நான் எனக்கு வர ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் தட் எக்ஸாம்பிள், மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ எனிவே, ஸோ இது மாதிரி இந்தியா ஓரளவுக்கு நல்லா சமாளிக்கிறாங்க, சவாலே சமாளி தான், பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகிறது. என்னுடைய இது வந்து ஒப்பீனியன் வந்து சீக்கிரமாகவே அதுவும் அந்த டீலும் முடிவாகிடும். ஸோ இதற்கு பின்னால் அமெரிக்க சதி இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? இந்த பேர் இப்போ அவங்க வெளியில் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸு இந்த 2 பேரை மட்டும் இப்போ வெளியில் திடீர்னு கொண்டு வந்தது, அதை வைத்து இங்கே காங்கிரஸ் வந்து பூதாகரமாக ஆக்குறது, இதற்கு பின்னால் அமெரிக்காலேயே சில அரசியல் தலைவர்கள் இல்லை அஃபீஷியல்ஸுடைய கை அதில் இருக்குன்னு சந்தேகப்படலாமான்னு கேட்குறேன். இருக்காங்க. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில வந்ததுக்கு அப்புறம் யார் யார் பேர் வருதோ, யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, நிறைய பெண்கள், அதுல பாருங்க 2-3 முக்கியமான விட்னஸ்லாம் இறந்துட்டாங்க, சந்தேகத்துக்குரிய questionable circumstances. ஸோ அது மாதிரி, ஸோ அதனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வரும்.
அப்போ அதுல சில பேர் சிக்குவாங்க. கண்டிப்பா இதுல பிரச்சனைகள் இருக்கு. பில் கேட்ஸ், பில் கிளின்டன், ஹிலரி கிளின்டன், ஜெப் பீசோஸும் மாட்டுவார்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நிறைய இதுல பாருங்க. ஏதோ ஒரு கதையில வந்து பில் கேட்ஸ் வந்து தனது மனைவிக்கு பாய்சன் விஷம் கொடுக்கறது பத்தி எப்படின்லாம் ஏதோ பண்றாரு இங்க போயிட்டு. இதெல்லாம் வந்து குரூரமான மக்களுங்க. இவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கு. கிருஷ்ணா ராமான்னு 4 கோயில கட்டினோமா, 4 பேருக்கு நல்லது செஞ்சோமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு மாதிரி வக்கரங்களை இறங்கிருக்காங்க பாருங்க. இப்ப இந்த விஷயத்துல காங்கிரஸ் குறிப்பாக ஒரு விஷயத்த என்ன சொல்லுதுன்னா, உன் நண்பன் யார் என்று சொல்லி நீ எப்படின்னு சொல்றேன்னு சொல்றது மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் இஸ்ரேல் போறதுக்கு முன்னால ஒரு நீண்ட இமெயில் டிரான்சாக்ஷன் வந்து ஹர்தீப் சிங் பூரிக்கும் எப்ஸ்டீனுக்கும் நடந்திருக்குது. சொல்லப்போனால் ஏற்கனவே அமெரிக்காலே இவர் மினிஸ்ட்ரிக்கு உள்ளே வரத்துக்கு முன்னால் இவர் வந்து ஒரு டிப்ளமேட்டில் இருந்ததுனால அவங்களுக்கு முன்னால் அவருடைய ட்ரஸ்ட்டும் அவங்களோடையும் கொஞ்சம் பழக்கம் இருந்திருக்கலாம். விரிவான இமெயில் டிரான்சாக்ஷன் 2 பேருக்கு நடக்குது. அதை ஒட்டி தான் வந்து இஸ்ரேலில் பெஞ்சமின் நேத்தன்யாகவும் மோடியும் மீட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பதில் அளிக்கும் பொழுது இவர் என்ன இட் ஒர்க்டு அப்படிங்கிற ஒரு இமெயில் பதிலையும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற பொழுது இவங்களுக்குள்ளார எப்படி இது போல ஒரு பிடஃபில் கூட எப்படி இவங்க ஒரு உறவோடு இருந்திருக்காங்க, இமெயில் டிரான்சாக்ஷன் எப்படி வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்கல்ல. 2 விஷயத்த இங்க நம்ம பிரிச்சே ஆகணும். ஹர்தீப் பூரி என்பவர் நியூயார்க்ல நிறைய வருஷம் இருந்திருக்காரு. இப்ப நிறைய வருஷம் இருக்கிறது அங்கெல்லாம் பார்ட்டிக்கு போயிருக்கலாம். எப்ஸ்டீனை வந்து ஏதோ ஒரு பார்ட்டியில சந்திச்சிருக்கலாம். அதுல வந்து பரஸ்பர பேச்சு வார்த்தைகள் எல்லாம் நடந்திருக்கலாம். அது இட் ஒர்க்ங்கிறது வந்து என்ன ஒர்க்ன்னு சொல்லி எடுத்துப்பீங்க. ஹர்தீப் பூரி நிறைய வருஷம் இருந்திருக்காரு நியூயார்க்ல. அதனால அவர் வந்து சொந்தமா ஏதாவது பண்ணினாரா அவரோடனா இருக்கலாம். பட் இதுல தவறு என்ன நடந்திருக்கு? யாராவது ஒரு பெண் வந்து இது மாதிரி தகாத உறவு கொண்டார் அப்படின்னு சொன்னாங்களா? எதுவுமே சொல்லலையே. அவருடைய மெயில்ல கூட இஸ்ரேலும் இந்தியாவும் எப்படி பரஸ்பர உறவு வச்சிருந்தா 2 நாட்டுக்கும் எப்படி நல்லதுங்கிறது தான் அந்த இமெயிலே அவர் டிராஃப்ட்ல இருக்குது அப்படிங்கறதையும் பார்க்கிறோம். ஆமா. சோ இதுல என்ன தவறுன்னு தெரியல. வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. ஐ திங்க் இதான் சொல்லனே, வேற ஒன்றும் கிடைக்கல உங்களுக்கு. இதை பிடிச்சிக்கிட்டு வலுவா பார்த்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஏற்கனவே வந்து இவங்க கொடுத்துட்டாங்க, ப்ரெஸ் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஐ திங்க் ஃபாரின் மினிஸ்ட்ரியில் தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப கடுமையாக இதை கண்டித்து கொடுத்துருக்காங்க. இதோட நிற்கும்னு நினைக்கிறேன். பார்க்கணும். காங்கிரஸ் இஸ் கெட்டிங் டெஸ்பரேட். எங்க கிடைக்குண்டா ஏது கிடைக்குண்டா அப்படின்னு. இது வந்து பூனையை மடியில கட்டுன்னு சகுனம் பாக்குற மாதிரிங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, நீங்கள் புரிந்து கொள்ளலாம் யார் பூனை யார் மடி என்பது. அதை நான் வந்து சொல்ல தயாரா இல்லை. உங்களுக்கு இதுவே புரியும் நினைக்கிறேன். அங்க அத பூனையை கொஞ்சம் விடுவிச்சுட்டு பாப்பீங்களா அடுத்த வேலையானா, அதை பார்க்காம என்னென்னமோ பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. கடைசியாக இது சம்பந்தமாக ஒரே ஒரு இதுனா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சில விஷயங்களை மட்டும் செலக்டிவாக இப்பொழுது இப்போ மோடியையும் ஹர்தீப் சிங் பூரியும் குற்றம் சாட்டுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பொழுது நீங்கள் கூட அவரை பற்றி அதிகமாக உங்கள் சேனலில் பேசியிருக்கீங்க. நம்ம நியூயார்க் மேயர் அவருடைய அம்மா வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க இல்லையா, சலாம் பாலக் சைல்ட் ட்ரஸ்ட்னு வச்சுருக்காங்க. அவங்க ரொம்ப நாளாக எப்ஸ்டீனோட ஒரு உறவுல இருந்திருக்காங்க. அதாவது உறவு மீன்ஸ் அந்த ஆர்கனைசேஷன் லெவல்ல 2 பேரும் கை கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சுட்டாங்க. இவரு தகப்பனார் யாருங்கிற கேள்வி எல்லாம் போயிடுது. அப்படி இருக்கிறாங்க. ஆனா அத பத்தி பெரிய அளவு டிஸ்கஷன் இல்லாம இப்ப இதை மட்டும் செலக்டிவா ஒரு சில பேரு அந்த ஃபைல்ஸ்ல பேரு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி பேசுறதை எப்படி பாக்குறது? இதுதான் உலகம், இதுதான் கலியுகம். நாம் பண்ணா சாமர்த்தியம், நீ பண்ணா தப்பு. இதுதான் வந்து இவங்களுடைய கொள்கைன்னு பார்க்கணும் நம்ம. மீரா நாயர் ஒரு சினிமா தயாரிப்பாளர். சினிமா உலகம் எப்படிப்பட்டது என்று நம்ம நேயர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஸோ அதுல என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ நமக்கு என்ன தெரியும், அதை பத்தி என்ன நமக்கு அங்க இருக்க. உங்களுக்கு வந்து இந்தியானுடைய மக்களை பத்தி விமர்சிக்கணும் வெப்ஸ்டீனா எல்லாரையும் சொல்லணும், அதையும் சொல்லுங்க. அப்போ ஒரு நடுநிலைமை இருக்கும். இந்த ஆள் பேரும் அடிபட்டிருக்கு, இது மட்டும் இல்லாம இவர் நிஜமான இவருடைய தகப்பன் யார் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறதோ, ஜாடமடியா கேள்விக்குறி போட்டு கேட்கலாம். அப்புறம் நிறைய பேர் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அக்கறை புத்திசாலியா இருக்காங்க.
அவரு இந்த எப்சின் முகத்தை காட்டுறாங்க, இந்த ஆள் முகத்தை காட்டுறாங்க, பாருங்க அப்படியே அசப்புல 2 பேரும் ஒரே மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம். சோ இது இது எங்கேயோ ஓடிட்டு இருக்கு அந்த கதை. நான் என்ன சொல்றேன்னா, பண்ணா நடுநிலைமையா ஜேர்னலிசம் பண்ணா எல்லாத்தையும் பண்ணணும். இப்ப நீங்க எனக்கு கேக்குறீங்கல்ல எல்லா கேள்வியும், இது மாதிரி இருந்தாதான் இதுதான் கரெக்ட் ஜேர்னலிசம். சில பேருக்கு வந்து ஒரு பக்கத்தின் கதை, அவங்க எல்லாம் எப்படி பார்வைன்னு பாத்தீங்கன்னா, இப்படி இங்க ஒரு லாடம் கட்டிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் தான் தெரியும் உங்களுக்கு, இந்த பக்கம் ஒண்ணுமே தெரியாது. அது மாதிரி ஒரு ஜேர்னலிசம் நடத்துறாங்க மக்கள் இப்போ. கடைசியாக ஒரு வரியில பதில் என்னன்னா, இப்போ எப்ஸ்டின் ஃபைல்ல மோடியுடைய பெயர் இருக்கு, அதனாலவே அவர் குற்றவாளி, அவர் குற்றமற்றவர் நிரூபிக்கணும் காங்கிரஸ் கேக்குது. இதை வந்து புறம் தள்ளிட்டு போலாமா, இல்ல இங்க உண்மையிலே என்ன நடந்ததுங்கிறத ஒரு கவர்மெண்ட்டோ இல்ல கவர்மெண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் விளக்கம் கொடுத்துட்டாங்க, மோடி இது குறித்து ஏதாவது பேசணுமா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை? ஐ டோன்ட் திங்க் அவர் ஒன்றும் பேச மாட்டாருங்க. சி, ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்னன்னா, அவங்க வார்த்தைகள் அப்படியே அளந்து, எவ்வளோ கிலோ வேண்டாம், இவ்வளோ வேண்டாம், இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்குவோம் அப்படின்னு வார்த்தைகளை அளந்து பேசுறாங்க. எப்ப என்ன சொல்லணும், எங்க யாரை அடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கரெக்டா கச்சிதமா அடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல யுஎஸோட அவங்க என்ன ஆட்டம் ஆடினாங்க. 25%, 50%, 60%, 100%. கடைசியில் என்ன ஆச்சு, 2 மாநிலங்கள் யூஎஸ்ல இருந்து ஏற்றுமதி பண்றது பல்சஸ், நம்ம இது மாதிரி பருப்பு வகைகள், அந்த பருப்பு வகைகள் மேல 30% போட்டாங்க. ஆனா அமெரிக்காவுக்கு மட்டும் போடல. அமெரிக்காவுக்கு மட்டும் போட்டா நீ வந்து பழிக்கு பழி வாங்கினு சொல்லலாம், உலகத்துல இருக்க எல்லாருக்கும் போட்டாங்க டாரிஃப். இதுதான் வாயால சொல்லக்கூடாது, செயலால காட்டணும் அப்படிங்கிறது. இதே மாதிரி வேறொரு விதத்துல செயலால காட்டப்படும், பார்க்கலாம். அது இதெல்லாம் வந்து மிகவும் ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதிங்க மோடிலாம். அதான் சொன்னேன், இவங்களாம் நிறைய கத்துக்கலாம் இவர்கிட்ட, எப்படி எங்க வாயை திறக்கணும், எப்போ வாயை விடணும், எப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து ட்ரம்ப்கே நான் சொல்றேனே, அவர் வந்து கட்டிலேருந்து காலத்துல படுக்கையிலேருந்து எழுந்து கிடைச்ச எந்த பக்கம் எழுந்தாருன்னு பார்த்து அது எப்படி பேசுவாருங்கிற மாதிரி தோன்றது. டகால் இப்படி சொல்றாரு, டகால் அப்படி சொல்றாரு, இன்றைக்கு நண்பன் நாளைக்கு எதிரி துரோகி என்னென்னமோ சொல்லி பார்த்து அவர் சொல்றதுக்குள்ள நமக்கு வந்து நேத்திக்கு என்ன சொன்னாரு, அது மாதிரி ஒரு குழப்பத்துல நம்ம ஆழ்ந்துடுறோம். அதனால இது ஐ திங்க் இதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இனிமே இது வந்து நீளாது. ஸோ இதை பற்றி முழுமையாக நீங்கள் ஆய்வு செய்து இது பல கட்டமாக பல எபிசோடாக இது சம்மந்தமாக பேசியிருக்கீங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தகவல்கள் நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இதை வைத்து காங்கிரஸ் இன்னும் எத்தனை நாட்களுக்கு அரசியல் செய்ய போகிறதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இது குறித்து அடுத்த டெவலப்மெண்ட் ஏதாவது இருந்தால் மீண்டும் நாம் காணொலி வாயிலாக சந்திப்போம். அதுவரை உங்களை இல்லை, ஒரே ஒரு டேக்அவே இவங்களுக்கு காங்கிரஸுக்கு, மடியில் கட்டிய பூனை, இதை பற்றி யோசிக்கவும். நன்றி, வணக்கம்.